தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. 2019 லோக்சபா தேர்தலில் இருந்து நீடிக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன. தற்போது பாமக, மக்கள் நீதி மய்யம் கட்சிகளை சேர்த்து கூட்டணிக்கு கூடுதல் வலு சேர்க்கும் திட்டத்தில் திமுக உள்ளது. ஆங்கில புத்தாண்டு அன்று சென்னையில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரத்தை அவரது வீட்டில் சந்தித்த திமுக பொருளாளர் TR பாலு இது தொடர்பாக விரிவாக பேசியுள்ளார். அதாவது புதிய வரவுகளுக்கு இடம் தரும் வகையில் கூட்டணி பங்கீட்டில் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சிதம்பரத்திடம் அவர் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அதாவது பாமக கூட்டணிக்குள் வருமானால் அக்கட்சி கேட்கும் 4 தொகுதிகளை கொடுத்தாக வேண்டும். அந்த 4ஐ காங்கிரஸ் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் எதிர்பார்ப்பு. அப்படி பார்த்தால் காங்கிரசுக்கு 5 தொகுதிகளே கிடைக்கும். இதனால் காங்கிரஸ் வேறு எந்த முடிவும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளின் பங்கிலும் கை வைக்கப் போவதாகவும் திமுக கூறியிருக்கிறது. அதாவது மீதமுள்ள 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு எல்லாம் தலா 1 தான் என்பதே திமுகவின் கணக்கு. முரண்டு பிடித்தால் ராஜ்யசபாவில் இடமளித்தும் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்தும் சரிக்கட்டி விடலாம் என்றும் கருதுகிறது. அதே நேரத்தில் இந்த முறை தங்கள் சின்னத்தில்தான் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டுமென எந்த நெருக்கடியும் கொடுக்கப் போவதில்லை என்கிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்டு வென்ற சில தொகுதிகளையும் விட்டுத்தர வேண்டுமென சிதம்பரத்திடம் பாலு கேட்டிருக்கிறார். திமுகவின் இந்த முடிவை சோனியா, ராகுலிடம் சொல்லி நல்ல பதில் பெற்று தரும்படி சிதம்பரத்திடம் பாலு கேட்டுள்ளார் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன.